நான் இப்ப ஆன்டி ஆக்குறேன் இருங்க. நீங்க ஆக்கெல்லாம் வேணாம், ஜஸ்ட் ஒரு பொட்டை மட்டும் வச்சு விடுங்க, ஆன்டி தான். அதுவும் இன்னைக்கு வந்துட்டு எக்ஸாம் நடக்கிற மாதிரி நடக்க போகுது, பார்ப்போம். ஆக்சுவலாக 2 சாய்ஸ். ஒன்று வந்து நீங்க, இன்னொன்று வந்துட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க விழுப்புரம், அவங்க அதேதான் அழகான ஒரு ஸ்கின் டோன். அப்ப வெள்ளையா இருக்கவங்க கருப்பாக்கி வீடியோ போட அவளால அவ ப்ரொஃபைல எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவ வந்துட்டு நல்ல இந்த டேன் கலர்ல இருப்பா. ஓகே, இந்த கலரை இந்த கலர்ல மாத்துவாங்க. எதுக்கு? முன்னாடிலாம் வந்து காம்ப்ளெக்ஸ் இருக்குமா, இப்பெல்லாம் யாராவது அந்த காம்ப்ளெக்ஸோட பார்த்தா எனக்கு ஷாக்கிங். ஆமா, இதுக்கெல்லாம் போய் ஃபீல் அப்படின்னு இருக்கும். இப்போ லஞ்ச் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஸோ உங்கள் கூட கொஞ்சம் நேரம் கதைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் ஆஃப் நவ் வி ஆர் டன் வித் தி ஐப்ரோஸ் அண்ட் ஐ ஷேடோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹூடா பியூட்டி பேலட்லேருந்து ஒரு அழகான மாவ் டோன் எடுத்து அவங்க ட்ரான்சிஷன் ஷேடாக கொடுத்துருக்கோம். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி கட் க்ரீஸ் வந்து பண்ணுறோம். அண்ட் இது வந்து ஒரு கட் க்ரீஸ், அதாவது ஹாஃப் கட் க்ரீஸ் ப்ளஸ் ஒரு கேட்டை கம்பைன் பண்ண மாதிரியான ஒரு லுக். Does the process know that we are trusting it? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டார்க்கர் மாவ் டோனை வச்சு க்ரீஸை வந்து கட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ப்ராப்பராக கன்சீலர் வச்சு நம்ம க்ரீஸ் கட் பண்ணுறோம். ஸோ ப்ரெசிஷன் ரொம்ப முக்கியம் கட் க்ரீஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து இது பார்க்கும்போது கைண்ட் ஆஃப் காம்ப்ளிகேட்டடாக தெரியலாம், பட் ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். நம்ம மாடல் நம்மளை கலாய்க்கிறதுக்கு சொன்னாலும் நம்ம வந்து அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிற போகிறோம் அண்ட் அவுட்புட் வேறு மாதிரி கொண்டு வரோம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து கட் பண்ண க்ரீஸ் அண்ட் அந்த கன்சீலரை வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு லைட்டஸ்ட் ஷேட் ஆஃப் மாவ் கொண்டு செட் பண்ணிவிட்டு அண்ட் அவுட்டரில் வந்து திரும்பவும் ஒரு டீப்பஸ்ட் ஷேட் ஆஃப் மாவ் டோன் கொடுக்குறோம். பிளாக்கும் கொடுத்தேன், அது கிளிப்பில் மிஸ் ஆயிருச்சு. இப்போ சென்டர் ஆஃப் த லிட்டில் வந்து கிளிட்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். எக்ஸாம்ல பாஸ் பண்ணியாச்சு. இனி அடுத்த பிரைடுக்கு இதை ட்ரை பண்ணுவீங்களா? அண்ட் என்னோடய மாடல் மொத்தமாக எத்தனை வாட்டி கண்ணாடி பார்த்துருக்காங்க இந்த ஒரு வீடியோவில் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்ல போகிறீங்க. ஏன் அப்படின்னா எனக்கே தெரியாத அளவுக்கு கண்ணாடியை மேடம் எடுத்து 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 பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. மாடலாக வந்தால் பண்ணக்கூடாத ஃபஸ்ட்டு விஷயம் ஃபோன் பண்ணுறது, அதுக்கப்புறம் சிப்ஸு சாப்பிடணும். இது பேர் தான் கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும். சாரி பெரியவை, அதுதாங்க. டுடே வி ஆர் பிளானிங் ஃபார் அ க்ளோயி பேஸ். அதனால் வந்து லிக்விட் ஹைலைட்டரை வச்சு ஸ்கின் ப்ரெப் வந்து நம்ம பண்ணிக்கிறோம். காலர் போன தாங்க மாடலுக்கு மாடல் அதெல்லாம் இருக்காதுங்க. ஐ மேக்கப் மட்டும் போதும் போல, ரொம்ப அழகாக இருக்காங்க. மேக்கப்பை ஸ்கிப் பண்ணிடலாமா?
விளையாட்டுக்கு சொன்னேன். ஸோ கன்சீலிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க்கர் ஷேட் கன்சீலர் தான். இவங்க நல்லாவே டீப் ஸ்கின் டோன், ஆனாலுமே நான் டார்க்கர் ஷேட் கன்சீலர் தான் யூஸ் பண்ணுவேன். ரிங் லைட் முன்னாடி லைட்டாக தெரியலாம் உங்களுக்கு கன்சீலர். இப்போ போய் ஆஃபரம் பாருங்கள், டார்க்காக இருக்கா கன்சீலர். ஸோ உங்கள் மேக்கப் க்ரே ஆகாமல் இருக்க, ஆஷி ஆகாமல் இருக்க கன்சீலர் இஸ் தி கீ. அண்ட் அதை விட அடுத்த கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பிளெண்ட் பண்ணுறது. ஸோ அழகாக பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபவுண்டேஷனுக்கு போகிறோம். ஸோ கன்சீலிங் பண்ணதுலேயே நமக்கு ஒரு ஃப்ளாலெஸ் பேஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் நம்ம ஒரு தின் லேயர் கொடுத்தா போதும். அண்ட் இன்றைக்கி நான் என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுங்கிறத ஆக்சுவலாக மறந்துட்டேன். ஐ எம் ரியலி சாரி. சூப்பர்ரா சூப்பர்ரா. இதுதான் சொன்னேன். அண்ட் நம்ம மாடல் மேடம் ஹேஸ் அ ப்ரிட்டி ரவுண்ட் ஃபேஸ், அதனால வந்து நமக்கு கான்டூரிங் மிகவும் அவசியம். ஸோ வி ஆர் டூயிங் க்ரீம் கான்டூர் யூஸிங் அ டார்க்கர் ஷேட் கன்சீலர். ஆல்சோ வி ஆர் டூயிங் க்ரீம் ப்ளஷ் டுடே. ஆல்சோ இந்த ப்ளஷை பிளெண்ட் பண்ணோன்னே எவ்வளோ அழகான ஒரு ஃப்ளஷ்டு லுக் கொடுக்குது பாருங்களேன். நேச்சுரலான ஆனால் ஃப்ளஷ்டு லுக்கு. அடுத்ததான் அவங்களோட சென்டர் ஆஃப் த ஃபேஸை வந்து நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஹைலைட்டிங் ஷேட் கன்சீலரை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆஃப் ஷேட்ஸ் சாண்ட் அண்ட் செஸ்ட்நட். ஜஸ்ட் லுக் ஹவு ஃப்ளாலெஸ் தி பேஸ் இஸ் கம்மிங் அவுட். அண்ட் ஹை கிளாம் லுக் வித்தவுட் சேஞ்சிங் தி ப்ரௌன் ஸ்கின் டோன். வேறு மாதிரி இல்லை. ஒரு இந்தியன் பார்பி மாதிரி. இதுதான் சொன்னேன், பார்பி மாதிரி So now let's set the base or lock the base with some loose powder. And அதுக்கு ஆப்வியஸாக என்னோட ஃபேவரட் K-Beautyயோட பவுடர் தான். கன்சீலர் மெயின். கன்சீலர் கேட்டால் ஃபவுண்டேஷன் வாங்கணுமா கன்சீலர் வாங்கணுமானா கன்சீலர் தான் நான் சொல்லுவேன். கன்சீலர்லாம் என்ன ஃபவுண்டேஷன் பண்ணாலும் செட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஹோல் ஃபேஸையும் மேக் ஸ்டூடியோ ஃபிக்ஸ் பவுடரை வச்சு செட் பண்ணிக்கிறோம். இது வந்து மிக்ஸ் ஆஃப் ஷேட் NC43 and 46. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மேக்கப் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சீக்கிரம் நினைக்கிறேன். நவ் வி ஆர் டூயிங் பவுடர் கான்டூர். அதுக்கு வந்து நிக்காக்கேயோட ஒரு குட்டி பேலட் உண்டு, அது யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபார் ப்ளஷ் ஐம் யூஸிங் கலர் பாரோடது. இந்த மாதிரி மேக்கப் நீங்கள் உங்கள் மேலே போட்டு ட்ரை பண்ணிட்டீங்களா? எனக்கு மேக்கப் எனக்கு போட்டுறத விட அடுத்தவங்களுக்கு போடுறது தான் பிடிக்கும். நான் எதுக்கு போடுவேன்னா ஏதாவது ப்ராடக்ட் ட்ரை பண்ணும்போது நம்ம டேரெக்டாக பிரைட் பண்ண ட்ரை பண்ண முடியாது. ஆக்சுவலாக மேக்கப் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ மேக்கப் பற்றி பேசுகிறதும் அந்த பிளெண்டிங்கெல்லாம் பார்க்குறதும் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி. டூட் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குல்ல. நீங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த லைக் பட்டனை தட்டி எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க ப்ளீஸ். ஃபாரின்ல ஒரு சின்ன பொண்ணு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு நடந்து வர சும்மா வாட்ஸ் ஆன் யுவர் ஃபேஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பியூட்டி அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு இருக்கு. எனக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தோணுச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆச்சு தெரியுமா ஒரு பிள்ளை, அது தோணுச்சு. சரி இப்படிதான் நினைக்க போறாங்க. ஐயோ நான் A few inches later. எல்லா ஆங்கிள்லேருந்தும் மேக்கப் பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ண வேண்டியது மிகவும் அவசியம். ஒரு கவுன் மட்டும் போட்டால் அப்படியே பாபிகா. ஐ ஷேடோவில் ஒரு குட்டி வேலி பாக்கி உள்ளது. கண்ணுக்கு கீழே ஷேடிங் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷனுக்கு என்ன ஷேடு யூஸ் பண்ணோமோ அதை வச்சு ஷேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் ஐ ஷேடோ வச்சு ஷேடிங் பண்ணுறோம். இதுக்கு அப்புறம் வந்து நம்ம காஜல் போட போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபேஸஸ் கனடாவோட ஜெல் காஜல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ரேம்லேயும் என் மேக்கப் நானே ரசிக்கிறேன். பிகாஸ் அது அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ண பேஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரோ மேலே உட்காந்துருக்கோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரோவை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ரோ மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ரெகுலர் மஸ்காராவும் யூஸ் பண்ணிக்கிறோம்.
என்னோட மாடல் வந்து லென்ஸை எப்படியோ வெளியே தள்ளிட்டாங்க. ஸோ மேக்கப் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அழகாக வச்சிட்ருக்கோம். அண்ட் அவங்களுமே சூப்பராக கோஆப்ரேட் பண்ணாங்க. லென்ஸுன்னு இல்லை, ஓவரால் மேக்கப்புக்குமே அழகாக கோஆப்ரேட் பண்ணாங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு தி லிப்ஸ். லிப்ஸ்டிக் தானே அப்படின்னு நினைப்பீங்க, பட் சீரியஸ்லி எல்லாத்த விட இந்த ஐலைனருக்கும் லிப்பை வந்து லைன் பண்ணி ப்ராப்பராக ஃபில் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ப்ரெசிஷன் அண்ட் டைம் வந்து தேவைப்படும். ஸோ அழகாக நம்ம வந்து லைன் பண்ணுறோம். அண்ட் லிப்ஸ்டிக் என்ன ஷேட் போட்டேன்னு சாரி நான் மறந்துட்டேன். அண்ட் மை டியர் செலவுக்குட்டீஸ், ஃபைனல் லுக் பார்த்துடலாமா? 3, 2, 1. இது எல்லாமே உங்கள் டஸ்கி பொண்ணு ஃபோனில் எடுத்த வீடியோ கிளிப்ஸ். அடுத்து டிஎஸ்எல்ஆர் பிக்ஸ் போடுறேன், அதில் ஆக்சுவல் அவுட்புட் எப்படி இருக்குங்கிறது தெரியும். உங்களுக்கு ரெகுலராக மேக்கப் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து இந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.